பாத்தே ஆகணுங்கிற அளவுக்கு ஐயாக்கு அப்படின்னு மூடு வந்துருச்சு, நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். சரிங்க மாமா. சரி வினோத், அர்ஜென்ட்டா நான் வீட்டுக்கு போகணும். இன்னொரு நாள் உங்க டாடியை பாக்குறேன், சரியா? ஓகே. வரேன். பாய் வினோத், அம்மாவை கேட்டதா சொல்லு. ஓகே. என்ன டாடி இங்க பதுங்கி இருக்கீங்க? நான் எதுக்கு பதுங்கணும்? நீ ஹாரி ஹாரி பாட்டர் டீ-ஷர்ட் கேட்டல, அது பார்க்க தான் வந்தேன். அதுக்கே லேடி செக்ஷனுக்கு வந்து தேடுறீங்க? லேடி செக்ஷன் இது? ச்சே, தெரியாம வந்துட்டேன். சரி, மம்மியோட ஃப்ரெண்ட் மீனாண்டி இங்க வந்திருந்தாங்க. இங்க வந்திருந்தாங்களா? உங்களை காட்டுறேன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள ஏதோ ஃபோன் வந்ததுன்னு கிளம்பி போயிட்டாங்க. ஷோ, பார்க்க முடியாம போச்சு. சரி, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். வா போலாம். ஓகே, பாத்துக்கலாம். சார், வாங்க தம்பி, வாங்க. வாங்க வாங்க, ஐயா. உட்காருங்க. ஏன் எதுக்காக அழுகுறீங்க? சொல்லுங்க, என்ன ஆச்சு? சரி சரி, உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. என்னன்னு சொல்லுங்க சார். சொன்னா தானே தெரியும். மீனாக்கு ஏதாவது பிரச்சனையா? மீனாக்கு ஒண்ணும் இல்லப்பா, அவன் நல்லா தான் இருக்கா. நாங்க தான் இன்னும் ஏன் உயிரோட இருக்குன்னு தோணுது. சார், என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். வாழ்க்கை மொத்தத்துக்கு சேர்த்து ஒரே பிரச்சனையா வாங்கியாச்சு. பாத்தீங்களா தம்பி, என் புள்ள அவ பொண்டாட்டிக்காக கடைசியா சேர்த்து வச்சுட்டு போன பணம் 7 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கா அவ. ஒருவேளை சிவா தனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா ஃபியூச்சரில் மீனா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ சேஃபாக பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? இந்த பணத்தை நான் என்னன்னு சொல்லி என் மருமகிட்ட கொடுப்பேன் தம்பி. என்னன்னு சொல்லி கொடுப்பேன். உன் புருஷன் சென்னையில ராத்திரி மேல கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உனக்கு கடைசியா கொடுத்துட்டு போன பணம் எப்படி தம்பி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? வாமா, என்னம்மா அப்படியே நின்னுட்ட? யார் வந்திருக்கா பாரு. என்ன திவாகர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஏசி சார், இப்பதான் என் தங்கச்சியை பார்க்க உங்களுக்கு டைம் கிடைச்சதா? அப்படிலாம் இல்லைங்க, கெட்டவங்களை துரத்தி பிடிக்கவே நேரம் சரியா இருக்கு. அப்புறம் எங்க நல்லவங்களை பார்க்க வர்றது? அத வந்தவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? சாப்பிட்டாச்சு மீனா. அப்புறம் எங்க மஞ்சு எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே வரீங்க. நான் சிவா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எவ்வளவு அவசியங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.
உங்கள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதனால தான் என் மேரேஜை இப்போதைக்கு தள்ளி போட்டிருக்கேன். அதுக்கான காரணம் என்னங்கிறத என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஒரு நாள் உங்களுக்கே புரியும். இந்த போலீஸே இப்படிதான், ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் வச்சு பேசிட்டே இருப்பீங்க. சரி மீனா, நாங்கள் இப்போ கிளம்புறோம். என்னது இது, இவ்ளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? சிவம் மாமா இப்ப வந்துருவாரு, இருந்து பாத்துட்டு போங்க. பரவாயில்ல, உங்களை பார்த்துட்டோம்ல, அதுவே சந்தோஷமா இருக்கு. இப்போதான் வீடு தெரிஞ்சு போச்சுல்ல, இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரி. வரேன். வரேம்மா, வரேன் சார். சரிப்பா. வர மீனா. தம்பி, என்ன 2 பேரும் மன்னிக்கணும். நாங்க இருந்த கவலையில உங்க 2 பேரையும் கவனிக்கவே முடியல. அதனால என்ன சார் நீங்க, நாங்க உங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி, நீங்க எங்களை கவனிக்கணுங்கிற அவசியமே இல்லை. மீனா திடீர்னு உள்ள வந்துட்டாங்க, அதான் மறைச்சு வச்சுட்டேன். இந்தாங்க சார். நல்ல காரியம் பண்ணுங்க தம்பி. நாங்க அழுதுட்டு இருந்ததை மீனா பார்த்துருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, பார்த்துருந்தாங்கன்னா அப்பவே கேட்டிருப்பாங்கல்ல. தைரியமா இருங்க சார். ரொம்ப நன்றி தம்பி. வாங்க. வரேன்யா. என்னங்க இவ்ளோ நேரம்? மம்மி, இன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல என்னடா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல என்ன நடந்தது? பயங்கர கூட்டம் மம்மி. என்னங்க இது? இவ ஏதோ சொல்றதுக்காக வாய் எடுத்தா, அப்புறம் உங்க முகத்தை பார்த்த உடனே பேச்ச மாத்திட்டா. அப்படி என்ன நடந்ததுங்க? ஒன்றும் நடக்கல பாரு. இவன் எதையாவது அதிசயமா வேடிக்கை பார்த்திருப்பான், அதான் சஸ்பென்ஸ் வச்சு சொல்றான். இல்லடா? சரி, உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். டாடி, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. டேய், இத சொல்றதுக்கு தான் பெரிய பில்டப் கொடுத்தியா? பெரிய ஐஸ்கிரீம், பொல்லாத ஐஸ்கிரீம் குடு. வினோத், ஏன்டா நீயும் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? சாரி டாடி, சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி பண்ணேன். நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா விளையாடி இருக்கவே மாட்டேன். இட்ஸ் ஓகே. ஹலோ டாக்டர், நான் ரேவதி பேசுறேன். சொல்லு ரேவதி. டாக்டர், நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. ஏன்? சோமசுந்தர சார் எழுந்துக்க ட்ரை பண்ணி கீழே விழுந்துட்டாரு. தலையில பலமா அடிபட்டுருச்சு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. சரி, நான் இப்போ வரேன். ஓகே டாக்டர். பாரோ, பாரோ. என்னங்க, என்ன ஆச்சு? மாமா மறுபடியும் பெட்ல இருந்து விழுந்துட்டாரா? ஃபோன் வந்தது. நம்ம உடனே கிளம்பலாங்க. வா, சீக்கிரம் கிளம்பலாம். வா வினோத்.
முடிச்சதும் டேப்லெட் மட்டும் கரெக்டா கொடுங்க. ஓகே டாக்டர். என்னாச்சுமா? யார் தாலியை காப்பாத்துறதுக்காக இந்த மனுஷன் இப்படி இருக்காரோன்னு தெரியல. ஏன் தாலி பறி போயிடுமோன்னு பயமா இருக்கு பார்வதி. அம்மா அத கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவசரமா பேசிக்கிட்டு மாமா குணமாக கூடாங்கிறதுக்காகவா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்? டாக்டர், இப்போ மாமாவுக்கு எப்படி இருக்கு? தலையில பலமா அடிபட்டிருக்கு. பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். டாக்டர், நீங்களே ஒரு சைக்காட்ரிஸ்ட், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். உங்க மாமா மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை, அது என்னன்னு கண்டுபிடிச்சு கியூர் பண்ணாதான் நாம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு அர்த்தம் இருக்கும். அது வரைக்கும் அவர் பூரணமா குணமாவது கஷ்டம்தான். சில நோயாளிங்க மனசு நொந்து போய் தனக்கு வந்திருக்கிற நோய் சீக்கிரமா குணமாக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சிலர் சீக்கிரமா குணமாகணும்னு நினைக்கிறாங்க. உங்க மாமா அதுல 2வது வகை. அவருக்கு டாக்டர் மேல நம்பிக்கையே இல்லை சார். அவருக்கு வந்திருக்கிற நோய் சீக்கிரமாவே குணமாகி, அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே குணமாகி இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. அதோட ரியாக்ஷன் தான் இது. See you டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அப்பா கொண்டு ஆகாது. தைரியமா இருமா. மீனா, மீனா, என்னம்மா யோசிச்சிட்டு இருக்க? சாப்பிடவா? எனக்கு பசிக்கல அத்தை. நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. என்னன்னு சொல்லுமா? நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கலல்ல? என்ன என்ன மீனா இது? நாங்க உன்கிட்ட என்ன மறைக்க போறோம், எது மறைக்க போறோம்? அதான் எனக்கு புரியல. அதத்தான் யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ஒன்றும் ஆகல அத்தை. யாருக்கோ தான் என்னமோ ஆயிருக்கு. எங்களை தான் ஜாடையா சொல்ற மாதிரி இருக்கு. எங்களுக்கு என்னம்மா, நாங்க நல்லா தான் இருக்கோம். சமாளிக்காதீங்க மாமா. நான் உள்ள வரும்போது நீங்க 2 பேரும் எதுக்காக அழுதுட்டு இருந்தீங்க? நீங்க அழுதத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேண்டியவங்க யாரோ இறந்து போயிட்டாங்களோன்னு நினைச்சேன். அப்போ அதுவும் இல்லைன்னா வேற ஏதோ காரணம் இருக்கு. அது சரிம்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்? நாங்க அழுததுக்கு காரணம் தானே? நான் சொல்றேன். அது என்னங்க? இல்ல தங்கமணி, இதுக்கு மேல மீனா கிட்ட அந்த விஷயத்தை மறைக்கிறது சரியில்லை. சொல்லிடலாம். ஐயோ, மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னை அல்லாமல் வேறு
காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே